சண்டேனாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஒரு 2 to 3 டேஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா சண்டே கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு, இன்றைக்குமே அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஞாபகத்தில் நான் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடல அப்படின்னு. அதுக்கப்புறம் சின்ன ஊரில் வச்சு தட்டிட்டு இருந்தேன். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணும்போது தான் யோசித்தேன் மஷ்ரூம் வச்சு ஆம்லேட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆம்லேட்னு சொல்ல முடியாது, மஷ்ரூம் கொத்து ஆம்லேட்னு சொல்லலாம். ஒரு 4 மஷ்ரூம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம், மஷ்ரூம், உப்பு, பெப்பர் இல்லை மிளகாய்த்தூள் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தோசைக்கல்ல ஊற்றணும். ஆக்சுவலி தோசைக்கல்ல ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் எடுத்து முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா வரும். இப்படி போட்டோம் அப்படின்னா இதுதான் நாங்கள் பண்ண தப்பு. ஏன்னா எங்களால் வந்து திருப்பவே முடியல, எல்லாமே கொத்து கொத்தாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் மஷ்ரூம் ஆம்லேட்டில் மஷ்ரூம் கொத்து ஆம்லேட் ஆகிடுச்சு. ஸோ இதை திருப்பி போடவே முடியல. நீங்கள் வந்து அந்த மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு திருப்பினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸை மட்டும் தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. எப்படி இருந்தாலும் பிச்சு தானே சாப்பிட போகிறோம், எப்படி சாப்பிட்டேன்னு.